வணக்கம். நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட செல்ஃபி புன்னகை சிறுகதைய பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் ஒரு கதை மாதிரி இல்ல. இன்னைக்கு இருக்கிற இந்த ஆன்லைன் உலகத்துல நிறைய பேர் சந்திக்கிற ஒரு உணர்வு போராட்டத்தோட ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இதுல வர்ற கார்த்திக்ங்கிற கதாபாத்திரம் ம். தன்னோட ஆன்லைன் புகழுக்காக ஒரு புன்னகை முகமூடிய போட்டுக்கிறார். அந்த முகமூடிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான உணர்வுகள் என்ன, அவர் அதை எப்படி எதிர்கொள்றாருங்கிறத தான் நம்ம வரிக்கு வரியாக அலச போறோம். சரி. அப்போ நேரடியா கதைக்குள்ள போயிடலாம். கதை ஆரம்பிக்கும் போதே கார்த்திக் ஒரு லைவ் வீடியோல இருக்கார். என்னடா மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பர் நாள் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா பேசிட்டு இருக்கார். கமெண்ட்ஸ்ல ஹார்ட்ஸ் சிரிப்புன்னு எல்லாம் பறக்குது. ஆனா ஆனா அந்த லைவ் முடிஞ்ச அடுத்த செகண்ட் என்ன நடக்குது? அதுதான் கதையோட முதல் திருப்புமுனை. ஆமா, லைவ் முடிஞ்சதும் போனை கீழே வைக்கிறார் கார்த்திக். அந்த பிரகாசமான சிரிப்பு அப்படியே முகத்திலிருந்து மெதுவா கரையுது. அந்த ரூம்ல ஃபேன் சத்தம் மட்டும்தான் கேக்குது. அவர் கண்ணாடியில பாக்கும்போது அதே முகத்துல வேறொருத்தன் தெரியறான். ஆமா, இது ஆரம்ப காட்சியே போதும் அவரோட ஆன்லைன் வாழ்க்கைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு காட்டுறதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணம். அந்த அமைதி, அதுதான் ரொம்ப அழுத்தமா இருக்கு. நிச்சயமா, லைவ்ல இருந்த அந்த ஆரவாரத்துக்கும் இந்த நிசப்தத்துக்கும் இருக்கிற வேறுபாடு தான் கார்த்திக்கோட உண்மையான மனநிலையை நமக்கு சொல்லுது. இன்னும் ஒரு லைவ், இன்னும் ஒரு நாள் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறதுல இருந்தே தெரியுது. இது அவருக்கு ஒரு வேலைய தாண்டி ஒரு சுமையா மாறிடுச்சு. ஒரு பெரிய சுமை. ஆமா, இதுக்கு அடுத்ததா அவரோட நண்பன் விக்ரம் வரான். அவன் கேக்குற ஒரு கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்விதான். டே, நீ சிரிக்காம இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கார்த்திக் சொல்ற பதில் ரொம்ப முக்கியமானது. பாப்பாங்க, அதுக்கப்புறம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு ஆழமான பயம் இருக்கு. அதாவது மக்கள் கவனம் நம்ம மேல இல்லாம போயிடுமோங்கிற பயம். ஆமா, விக்ரம் அத புரிஞ்சுக்கிட்டு, நீ பேசுறதெல்லாம் ஒரு மேடை மாதிரி இருக்கு, இறங்கி வர வழி தெரியலையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கார்த்திக் சொல்ற பதில் தான் நம்மள உழுக்குது. மேடை இல்லனா நானே இல்ல அப்படின்னு சொல்றார். அப்போ அவரோட அடையாளம் மொத்தம் அந்த ஆன்லைன் புகழோட கம்ப்ளீட்டா கலந்துடுச்சு. அதுதான் அவரோட அடையாளம்னு அவர் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மனநிலையில தான் அவர் மறுபடியும் ஒரு லைவ் போறாரு. எல்லாம் வழக்கம் போல போயிட்டு இருக்கு. அப்போதான் மீரா அப்படின்னு ஒருத்தங்க ஒரு கமெண்ட் பண்றாங்க. நீங்க சிரிக்கும் போது கூட கண்ணு சோகமா இருக்கு. அந்த கமெண்ட் அதுதான் கதையோட முக்கியமான திருப்புமுனை. மத்த ஆயிரக்கணக்கான பேர் அவரோட சிரிப்பை பாராட்டும் போது ஒருத்தர் மட்டும் அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற சோகத்தை பாக்குறாங்க. கார்த்திக் அதை சமாளிக்க முயற்சி பண்றார். ஆனா அந்த வார்த்தைகள் அவரை விடாம துரத்துது. அது மட்டும் இல்ல, மீரா கிட்ட இருந்து ஒரு தனிப்பட்ட மெசேஜ், அதாவது டிஎம் வருது. 2 வார்த்தை தான். நான் உணர்ந்தது. ஆமா, இதுதான் அவரை இன்னும் ஆழமா பாதிக்குது. இப்ப பாருங்க, ஒரு பக்கம் கார்த்திக்கோட சிரிப்பு வைரல் ஆகுது, இன்னொரு பக்கம் இந்த ஒரு கமெண்ட் அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணுது. இந்த நேரத்துல தான் அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. ஆமா, அவங்க அம்மா ஃபோன் பண்ணி வீடியோ எல்லாம் பாக்குறேன், நல்லா சிரிக்கிற அப்படின்னு ரொம்ப இயல்பா சொல்றாங்க. இங்கதான் ஒரு ஆழமான முரண்பாடு இருக்கு. உலகம் அவரோட போலி சிரிப்பை கொண்டாடுது, பெத்த அம்மா கூட அந்த புன்னகையை தான் பாக்குறாங்க. ஆனா அறிமுகமே இல்லாத ஒரு பொண்ணு அவரோட உண்மையான உணர்வை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த அழுத்தத்துல தான் முறையா கார்த்திக்கோட கண்ணுல தண்ணி வருது. அது வரைக்கும் உள்ள அடக்கி வச்சிருந்த அந்த சுமை, அந்த அணை உடைஞ்சு வெளியே வர மாதிரி. ஆமா, அந்த நிமிஷம்தான் ஒரு முடிவுக்கு வர்றார். கடைசியா மீராவோட மெசேஜுக்கு பதில் அனுப்புறாரு. நான் எப்போதும் சிரிக்கிறது, எனக்கு வேற வழி தெரியல. இது ஒரு பெரிய ஒப்புதல் வாக்குமூலம். தன்னோட பலவீனத்தை முறையா ஒருத்தர்கிட்ட வெளிப்படையா ஒப்புக்கொண்டார். அதுக்கு மீராவோட பதில் இன்னும் அற்புதமா இருக்கு. அவ்வளோ போதும், எல்லாருக்கும் தெரியணும்னு இல்ல. இந்த பதில் கார்த்திக்கிற்கு ஒரு பெரிய ஆறுதலை தருது. அதாவது, நீ எல்லார்கிட்டயும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஒருத்தருக்கு புரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அந்த ஒரு புரிதல் கிடைச்சதும் அவர் முதல் முறையா கேமரா இல்லாம உண்மையா சிரிக்கிறார். அதுதான் கதையில வர்ற முதல் உண்மையான சிரிப்பு. அந்த ஒரு உரையாடல் அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. அதனாலதான் அடுத்த லைவ் செஷனுக்கு அவர் தயாராகிறார். ஆமா, அதுதான் கதையோட உச்சகட்டம். அடுத்த லைவ் கார்த்திக் கேமரா முன்னாடி வர்றார். ஆனா இந்த முறை அவரால சிரிக்க முடியல. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. அவரோட உண்மையான முகத்தை காட்டும்போது மக்கள் ஏத்துக்குவாங்களா மாட்டாங்களா? அவர் ரொம்ப நேரம் கழிச்சு பேச ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு ஜோக்ஸ் இல்ல. இது ஒரு பெரிய ரிஸ்க். ஏன்னா சிரிக்கலனா பார்க்க மாட்டாங்கன்னு அவரே நம்பிட்டு இருந்தார். அவர் தொடர்ந்து பேசுறார். எப்போதும் சிரிச்சிட்டு இருக்கிறது சந்தோஷம்னு இல்ல, சில நேரம் அது பழக்கம். இத கேட்டதும் சிலர் லைவ்ல இருந்து வெளியே போறாங்க, சிலர் அப்படியே இருக்காங்க. கடைசி அவர் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்டுட்டு, நீங்க இருந்தா போதும் அப்படின்னு முடிக்கிறார். இதுதான் இந்த மாற்றம்.
அந்த ஆயிரக்கணக்கான போலி புகழை விட உண்மையா நம்மள புரிஞ்சுக்கிட்ட சில இணைப்புகள் போதுங்கிற நிலைக்கு அவர் வந்துட்டார். லைவ் முடிஞ்சதும் ரூம் மறுபடியும் அமைதியா இருக்கு. ஆனா கதாசிரியர் சொல்றார், அந்த அமைதி முன்னேத போல இல்ல, இது ஒரு நிம்மதியான அமைதி. ஆமா, வெறுமையான அமைதி இல்ல, ஒரு நிறைவான அமைதி. கடைசியா கார்த்திக் கண்ணாடியில பாக்குறார். இப்ப முகத்துல சிரிப்பு இல்ல, ஆனா ஒரு அமைதி இருக்கு. கதை இந்த வரியோட முடியுது. எல்லா சிரிப்பும் அமைதி அல்ல. இது கார்த்திக்கோட பயணத்தை ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லிடுது. ஆமா, ஒரு போலியான சத்தமான சிரிப்பிலிருந்து ஒரு உண்மையான அமைதியான நிலைக்கு அவர் சேர்ந்திருக்கார். இந்த கதை நம்மளுக்கும் சில கேள்விகளை எழுப்புது இல்லையா? நீங்க யோசிச்சு பார்த்தா நாம சமூக ஊடகங்கள்ல பாக்குற அந்த பிரகாசமான முகங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒருத்தரோட உண்மையான உணர்வுகளை புரிஞ்சுக்க நாம எப்பவாவது முயற்சி பண்றோமா? ஆமா, கார்த்திக் ஒரு தீவிரமான உதாரணமா இருக்கலாம். ஆனா இன்ஸ்டாகிராம்ல ஒரு சந்தோஷமான போட்டோ போடும்போது, இல்ல லிங்க்டின்ல ஒரு வெற்றியை பத்தி போடும்போது, நாமும் ஒரு சின்ன அளவுல அந்த உணர்ச்சி உழைப்ப செஞ்சுட்டு தான் இருக்கிறோமோ? ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்மளோட அந்த ஆன்லைன் முகத்துக்கும் நிஜமான நமக்கும் மத்திய எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னு நாம யோசிக்கிறதே இல்ல. சரிதான். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. கதை கார்த்திக் ஒரு புதிய அமைதியை கண்டுபிடிக்கிறதோட முடியுது. அது ஒரு நல்ல முடிவுதான். ஆனா இதுக்கு பிறகு அவரோட ஆன்லைன் பயணம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. தன்னோட உண்மையான, சில சமயம் பலவீனமான சுபாவத்தோட ஒரு புதிய அடையாளத்தை அவரால வெற்றிகரமா உருவாக்க முடியுமா? இல்ல, அந்த பார்வையாளர்களோட எதிர்பார்ப்பும் அல்காரிதமோட அழுத்தமும் மறுபடியும் அவரை அந்த பழைய செல்ஃபி புன்னகை முகமூடிய போட வச்சிடுமா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.